எதையோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இருந்த போதும், எத்தனையோ ஆட்கள் இருந்த பொழுதும் தேவன் உன்னை மாத்திரம் இந்த கூடாரத்துக்குள் இயேசுவுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருப்பார் என்று சொன்னால் நீ வித்தியாசமானவளும் வித்தியாசமாக அழைக்கப்பட்டவளுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க அவங்கள பார்த்து கேளுங்க, உங்களை கொண்ட நோக்கம் நிறைவேறிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மூலியமாக கடவுள் யார் என்பதை, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், உங்களை காண்கிறவர்கள் இயேசுடைய அன்பை காண வேண்டும், உங்கள் மூலியமாக அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலியா என்று ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவரோடு கூடவே இருந்த எலிசாவையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவோடு கர்த்தர் இருக்கும்போது, கர்த்தர் கூப்பிடும் போதெல்லாம் எலியாவுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் எலிசாவோடையோ கர்த்தர் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. எலியா எப்பொழுதும் வானத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய வேலையை செய்தார். ஆனால் எலிசா எல்லாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளால் செய்து முடித்த பிற்பாடு கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லக்கூடியவனாக தேவ வல்லமை அவனோடு இரட்டந்தனையாக கிரியை செய்ய அந்த எலிசா மேல இருந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேலும் என் மேலும் அமர பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி உன்னையும் என்னையும் கட்டிப்பிடிக்க கர்த்தர் விருப்பம் கொண்டவராக எங்கள் மத்தியிலே ஆசைபாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற வரம், உனக்குள் இருக்கிற அபிஷேகம், உனக்குள் இருக்கிற அழைப்பு, உன்னை தேவன் தேர்ந்து கொடுத்தது எல்லாவற்றிலும் தேவன் அதை இரட்டந்தனையாக இந்த வருடத்திலே உன்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா ஒரு நாள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பல மணித்தியாலங்கள் பயணம் செய்கிறவனாகவே தான் இவன் இருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றாலும், ஊழியங்களுக்கு போக வேண்டாலும் வாகனம் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நாட்களிலே எதுவுமே இருக்கவில்லை. கால்நடையாக பல மணித்தியாலங்கள், பல தூரங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற நேரம் எலிசா ஒரு தங்கின ஒரு வீட்டை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் படிபடி அங்கே வந்து தங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலிசா அந்த நாட்களிலே பல மணித்தியாலங்கள் போக வேண்டி இருந்தபடியினால் அவருக்கு கொஞ்சம் இளைப்பாறவும், சில இடங்களிலே போயிட்டு கொஞ்சம் தண்ணீர் அறிந்து கொஞ்சம் முகமெல்லாம் கழுவிட்டு கடந்து போவதற்கு எப்பொழுதும் அந்த பகுதியிலே வருவதுண்டு. ஹல்லேலூயா. அப்ப இந்த கனம் பொறிந்த ஸ்திரீ தன்னிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டால், நீர் வரும்போதெல்லாம் என்னுடைய வீட்டில் தான் என்ன செய்ய வேண்டும்? போஜனம்
அருந்த வேண்டும். ஹல்லேலூயா. என் வீட்டிலே நீ வரும்போதெல்லாம் இங்கே தான் நீ கட்டாயம் வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஸ்திரீ யாரிடத்திலே? அவரிடத்திலே வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எதன் நிமித்தமாக? கர்த்தர் மேல் இருந்த பற்று, தேவன் மேல் இருந்த வைராக்கியம், தேவ ராஜ்யத்தை குறித்து இருக்கிற ஏக்கம், துடிப்பு, இவையெல்லாம் அவளுக்குள் இருந்தது நிமித்தமாக அந்த தாசனை தன்னுடைய வீட்டிலே வரும்படி வருந்தி கேட்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உங்களோட கணவரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு தெரியாது. ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் அடேன்னு கூப்பிடுவாங்க, சிலர் எங்கன்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி அத்தான்னு கூப்பிடுவாங்க. எப்படியெல்லாம் நீங்கள் கணவரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்திரியோ தன் கணவரை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இவ சொல்லுகிறாள், அடிக்கடி எங்களிடத்துல வந்து போகிற இந்த மனுஷனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அடுத்தது. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை நாங்கள் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஹல்லேலூயா. 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 ஒருவேளை நம்முடைய கணவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால், ஏண்டி நமக்கே இருக்கிறதுக்கு ஒழுங்கான ஒரு அறை இல்லை, நாங்களே என்ன எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்போ அவருக்கு வேற ஒரு அறையை நாங்கள் கட்டி கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் சிலர் எழும்புவது உண்டு. ஆனால் இந்த கணவரோ அந்த சொல்லுக்கு இணங்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்களோட வீடுகள் எல்லாருடைய வீட்லேயும் ஒரு கட்டில் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கட்டில் இருக்குதானே? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சிலருடைய வீடுகளில் கட்டில் இருக்காது, ஆனால் எல்லாருடைய வீட்டிலையும் கட்டாயம் கட்டில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களிடத்துல ஒரு சின்ன ஒரு காரியத்துக்குள் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த அறை உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற ஒரு அறைக்குள் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் என்று சொல்லப்படுகிற ஒரு அறை உண்டு. இந்த அறைக்கு வருவதற்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? ஒரு கதவை தட்டி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு கதவை தட்டும் பொழுது நீங்க எந்த பக்கமாக கதவை திறக்க வேண்டும்? உள்ளுக்கு இருந்து தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கதவை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ வெளியே போய் கதவை திறந்தாலும் திறக்க முடியாது. நீ உள்ளுக்க கதவை திறந்தா தான் வெளியே இருக்கிறவ என்ன செய்ய முடியும்? உள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுடைய இதய கதவை தட்டிக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? கதவை திறந்து சொல்றீங்க, ஆண்டவரே எப்பொழுதும் நீங்க வந்து போதெல்லாம் என்னுடைய வீட்டுக்குள் வந்து என்ன செய்யுங்க? போஜனம் பண்ணிட்டு என் வீட்டில் தங்கிட்டு போங்கன்னு சொல்லி நீங்க யாரை கூப்பிடுறீங்க? ஆண்டவரை கூப்பிடுறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், ஹல்லேலூயா, பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் மாத்திரம் ஆண்டவரே என் இதய கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன், அப்போ உள்ளுக்கு வாங்க, போஜனம் பண்ணுங்க, அப்புறம் பரவாயில்ல நீ அந்த 7 மற்ற 6 நாளும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தானே எங்களுடைய இஷ்டப்படி இருக்க சொல்லி, அதனால அந்த டைமில் நீங்கள் வராதீங்கன்னா உள்ளுக்கு வரும்போது கட்டில் எப்படி இருக்குது? தலைக்கீழாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. வந்து உங்களால் என்ன செய்ய முடியாது? இளைப்பாற முடியாது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கட்டில் எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். ரைட். நீங்க கதவை தட்டும் போது திறந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டாரு. அங்கே ஒரு கட்டில் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ அந்த கட்டில் அவர் கொஞ்சம் என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எங்கே இளைப்பாற விரும்புகிறார்? உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து கொஞ்சம் சாந்தமா அமைதியெல்லாம் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்களே உங்களுடைய இதயத்தை தொட்டு சொல்லுங்க, உங்களுடைய உள்ளத்துக்குள் கர்த்தர் வந்தா டிஸ்டர்ப் ஆவாரா, சமாதானமா தூங்குவாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா சமாதானமா நித்திரை பண்ணி சமாதானமா இருப்பாரான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. 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 அங்கே உள்ளே வந்தவுடன் அங்கே அந்த கட்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது மெத்த ஒரு பக்கம், தலைவாணி ஒரு பக்கம், பெட்ஷீட்டெல்லாம் ஒரு பக்கம், அந்த கட்டில் தலைக்கீழே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து உள்ளுக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் 1008 குழப்பம். ஹல்லேலூயா.
அடுத்த கட்டமாய் பணம் கொடுக்க வேண்டும், கணவருக்கு பதில் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி நடக்குமோ தெரியாது, எதிர்கால வாழ்க்கை என்ன நடக்குமோ தெரியாது. விசுவாசம் இருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளத்துக்குள்ள பலவிதமான குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் வைத்து கொண்டு தான் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளத்துக்குள் இன்னும் சரியான சமாதானத்தை காண முடியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அந்த உள்ளே வந்து அந்த அறையிலே கொஞ்சம் தங்கி அங்கே ஆறுதல் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த கட்டில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு இளைப்பாறக்கூடியதாய் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்தது என்னது? ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். ரைட், ஓகே, போதும். ரைட், அதுல 10வது வசனத்தை மறுபடி வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். ஓகே, ஓகே. நம்ம எல்லாரும் வீட்லயும் மேசை இருக்கு தானே, மேஜை இருக்குது. ஹல்லேலூயா. மேஜை என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? கூடுதலா சாப்பிட்றது. ஹல்லேலூயா. நம்ம சாப்பிடும்போது தான் எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஐக்கியம் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரம் கோவம் வந்துருச்சுன்னா அங்கங்கே வேறையா நாங்கள் சாப்பிட்றது உண்டு. வெள்ளனே ஒருத்தர் சாப்பிட்டு படுத்துருவார், அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி ஒருத்தர் சாப்பிடுவார், ஒரு சிலர் சாப்பிடாமலே படுத்துருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இந்த மேஜை வந்து என்னத்தை குறிக்குது தெரியுமா? சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் தேவன் என்ன செஞ்சார்? 12 சீசர்களோடு அவர் போஜனம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். இப்போ அங்கே நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. கணவன் மனைவி, மாமியார் மாமனார் என்று சொல்லி, சகோதர சகோதரிகள் என்று சொல்லி எங்களுடைய குடும்பத்திலே அந்த ஐக்கியமாய் இருக்கிற மேஜை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? ஒருவரை மன்னித்து நேசிக்கக்கூடிய தன்மை என்ற உள்ளத்திலே அந்த மேசைக்கு இடம் உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எங்க வந்திருக்காரு? உங்களுடைய அறை வீட்டுக்கு வந்திருக்கிறார். அறை வீட்டுக்குள். ஹல்லேலூயா. எந்த அறை வீட்டுக்குள் வந்திருக்கிறார்? மெத்தையின் மேல், இருதயம் என்று சொல்லுகிற அறை வீட்டுக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தவருக்கு எந்த வழியில திரும்பி போவார் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சமாதானமாய் படுத்து கொஞ்சம் இளைப்பாற முடியாது, இந்த பக்கம் வந்தா ஐக்கியமாய் போஜனம் பண்ணுகிற மேசையில அங்கே எல்லாம் பிரச்சனை. இப்படி என்று சொல்லி உங்களுடைய அறை வீட்டுக்குள் அநேக பிரச்சனைக்குள் நீயும் நானும் சீக்கி தவிக்கிறோம். என் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ உன் இருதயத்திலே என் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற இடம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஹல்லேலூயா. உன்னுடைய மாம்சத்துக்கும் உன்னுடைய சுயத்துக்கும் நீர் விரும்புகிற பிரகாரம் உனக்கேற்ற விதமாய் உன் இருதயத்தை என் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாயா? உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் அறை வீட்டிலே அங்கே சுகமாய் உள்ளே தங்கி இருக்கிறாரா என்பதை நீயும் நானும் இன்றைக்கு சிந்திக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு சேர் ஒன்று மாத்திரம் யாராச்சும் இருந்தால் ஒரு சேர் ஒன்று கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சேர் ஒன்று, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஹல்லேலூயா. ரைட். அடுத்தது என்னது? மற்றது என்னது? நாற்காலியையும். நாற்காலி. ஹல்லேலூயா. இந்த நாற்காலிக்கு தான் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபையிலையும் இதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க, அரசியலும் இதுதான் அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் சண்டை பிடிப்பதெல்லாம் இந்த நாட்காலிக்கு தான். ஹல்லேலூயா. என்னுடைய சீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் சண்டை பிடித்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கட்டியில பார்த்தோம், மேஜையை பார்த்தோம், இப்போ நாட்காலியை பார்க்கோம். ஹல்லேலூயா. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. ஹல்லேலூயா. ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழுவேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்காலியிலே அமர்ந்து ஆளுகை செய்கிறாரா? ஹல்லேலூயா. இல்லாட்டி நீங்க அந்த கதிரையில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறீர்களா? ஹல்லேலூயா. யாரையா ஆளுகை செய்கிறது? கர்த்தரா நீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகை செய்தால்
நீங்க ராஜரீகம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகை செய்தார். உங்கள் நிமித்தமாக அரசியலும் அரசாங்கமும் கூட தலை வணங்குற அளவுக்கு தேவ வல்லமை உனக்குள்ளாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்குள்ளே ஆளுகை செய்தால் எந்த சத்துருவானவனும் உன் அருகிலே கூட நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பாவத்தை கண்டு நீ பயப்பட தேவையில்லை, பாவம் உன்னை கண்டு பயப்படும். ஹல்லேலூயா. காரணம், உனக்குள்ளே ஆளுகை செய்கிறவர் யார்? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்குள்ளே ஆளுகை செய்கிறது நிமித்தமாக நீ எதையும் குறித்து பயப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. பயம் உன்னை மேற்கொள்ளாது, பயம் உன்னை ஆட்கொள்ளாது. நீ தைரியமாக என் இயேசுவுக்குள் ஆச்சரியமான ஒரு மகனாக நீ நடத்தப்படுவாய் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி தெரியுமா நடந்திருக்குது? நீ நாட்காலியில உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? நாட்காலிக்கு அடியில தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார், எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார், நான் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்த விரும்புகிறேன், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். உன் மூலியமாக நான் யார் என்பதை மற்றவர்களுக்கு காண்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நீயோ உன்னுடைய விருப்பத்தின்படி, உன்னுடைய இஷ்டத்தின்படி, உனக்கு ஏற்றபடி, நீ விரும்புகிறபடி வாழ்கிறாய். ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிக்கும் போது மாத்திரம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபமெல்லாம் சித்தம் போல் நடக்கணும், ஆனால் நடப்பதெல்லாம் சித்தம் போல் அல்ல. நீங்க தாயா சொன்னீங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் சேர்த்து தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க என்றைக்காவது காலையில் அதிகாலையில் எழுந்தவுடன் முதல்ல யாருடைய முகத்தையும் பார்க்காமல், ரைட்டா, யாரோடையும் நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக, யாரோடையும் நாங்கள் கதைப்பதற்கோ பார்க்கறதுக்கோ எல்லாத்துக்கும் முன்பதாக அதிகாலையிலே எழுந்து, என் ஆண்டவரே, இந்த அதிகாலைக்காக உமக்கு நன்றி. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறேன். முதலாவது உம்மைத்தான் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்த யாராவது ஒருவர் கையை தூக்குங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதிகமா நாங்க சொல்றது தான் யார் கேட்கணும்? ஆண்டவர் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றதை நாங்க என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே இல்லை. அந்த அருமையான ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொன்னால், இந்த வேதம் தான் இந்த வருஷத்திலே வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போன் எல்லாம் கீழே போட்டுட்டு இந்த வேதத்தை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி எங்க எல்லாரும் வேதத்தை நீங்க உயர்த்தீங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நீ சுமந்தா சத்திய வேதம் உன்னை சுமக்கும், பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும், பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். வேதத்தை நீ சுமந்தா சத்திய வேதம் உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா. நீ வேதத்தை சுமந்தா போதும், வேதம் உன்னை சுமக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் 2-3 வாலிபர்களை பார்க்கிறேன். ஒரு போராட்டத்தோடு எதிர்காலத்தில் எப்படி என்னுடைய வாழ்க்கை அமையுமோ என்று சொல்லி கேள்விக்குறியோட அமர்ந்திருக்கிற ஒரு வாலிப பெண் பிள்ளையை நான் இந்த இடத்துல ஆவியிலே நான் காண்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய சித்தத்துக்கும் உன்னை இன்னும் நீ விட்டு கொடுக்கவில்லை. நீ எனக்கு உன்னுடைய இருதயத்தை எனக்கு விட்டு கொடுத்து பார், நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் காட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உன்னை விட்டு கொடுத்தால், அவருடைய சித்தத்துக்கு உன்னை விட்டு கொடுத்திருப்பாய் என்று சொன்னால், நீ கடந்ததை நினைத்து கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நடந்ததை என்ன செஞ்சிருவேன், மறந்துடுவேன். ஹல்லேலூயா. நீ துக்கிக்கும் போதும், நீ வேதனைப்படும் பொழுதும் கர்த்தர் உன் அருகில் நின்று உன்னை பார்த்து என்ன நினைக்கிறார் தெரியுமா?
இன்னும் என் மேல் நம்பிக்கை அற்றவளாகவே இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளவு தூரம் உன்னை நான் நேசிக்கிறேன், எவ்வளவுக்கு நான் உன்மேல் அன்பு செலுத்துகிறேன். எத்தனை வார்த்தைகள், எத்தனை போதகர்கள், எத்தனை ஜெபங்கள் உனக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் இன்னும் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரவில்லையா? நீ இன்னும் வேதனைப்படுவாய் என்று சொன்னால், இன்னும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் நீ கர்த்தரை முழுமையாக நம்பவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் துக்கம் அடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வேதனையும் உன்னுடைய துக்கத்தையும் அவருடைய சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். நீ எதையும் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அன்பான தாயே, உன் மகனை குறித்து நீ கலங்காதே. ஹல்லேலூயா. அது ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் உன் மகனை அவருடைய பாதையில் நடத்துவார் என்பது அவர் இந்த இடத்துல பேசுகிறார். என்னுடைய தாய் இறந்து நான் நினைக்கிறேன் சரியாக இப்போ 1 மாத காலம் தான் ஆகிறது. நான் நினைக்கிறேன் நான் கேரளா பகுதியில் இருந்தேன். அந்த நாட்களிலே நான் இலங்கைக்கு போவதற்கு கொஞ்சம் முன்பதாக நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு தான் பிரசங்கிக்க வருவதாக இருந்தபோது எங்களுக்கு வரக்குள்ள பஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினால இந்த சமூகம் அளிக்க முடியவில்லை. ஆனால் திரும்பி நான் இலங்கைக்கு போய் என் தாயுடைய எல்லா அடக்க ஆராதனைகளையும் நான் முடித்துவிட்டு மறுபடி இந்த தேசத்துக்கு திரும்பி வரவும் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வர இருந்தது. அன்னைக்கு வர முடியாமல் இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினபடியால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம் உண்டு. என்னை ஆவியிலே நடத்தினது அவள்தான். ரட்சிப்பு என்கிற பாதையை காட்டியது அவள்தான். நான் என்னுடைய மரண வீட்டிலே, தாயுடைய மரண வீட்டிலே என் கண்ணீர் வடித்தாலும் கூட என் கர்த்தருக்கு நான் அதிகம் நன்றி செலுத்தினேன். தாய் என்னை விட்டு பிரிந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தனிமைப்படுத்தவில்லை. அந்த தாய் எனக்கு அருமையான ஒரு பாதையை காட்டி கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். அவள் மரிக்கிறதுக்கு முன்பதாக அவளுடைய அதாவது தன் திருமணம் முடித்த தன்னுடைய சாரி பகுதியிலே அவள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறாள். நான் தன் கர்த்தர் அண்டையிலே சேரும்போது இந்த பாடல்களை பாடி என் அன்போடு அனுப்பி வைங்கள், நான் அவரோடு கூட இருப்பேன், அவரோடு நான் இன்ப நாளிலே அவரோடு நான் சந்தோஷமாக இருப்பேன், அல்லேலூயா கூட்டத்தோடு நான் சேர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நிறையா பாட்டு வரிகளை பாடும்படி எழுதி அந்த பாட்டுத்தாளில் நாங்கள் அந்த பாடல்களை படித்து அவளை நாங்கள் சந்தோஷமாக பரலோகத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் விரும்பியபடி அவள் எப்படி கேட்டுக்கொண்டாலோ அதன்படியெல்லாம் நாங்கள் அந்த பாடலை பாடி அனுப்பிவிட்டோம். ஆனாலும் அந்த கவலையாக இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் நான் வளர்க்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினது மாத்திரமல்ல, எனக்காக பல மணித்தியாலங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த ஒரு தாய் என்று தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. காரணம், நான் 24 மணித்தியாலமும் போதைக்கு அடிமையாக இருந்த ஒரு மகன். நான் ஒரு சொல்வழி கேட்காத, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத, பெற்றோரை கனம் பண்ணாத ஒரு மகனாகத்தான் நான் வாழ்ந்து வந்தேன். உலகமே என்னை ஒதுக்கியது, எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்டேன், யாரும் என்னை நேசிக்கவில்லை. ஆனால் என்னுடைய தாய் மாத்திரம் என்னை எப்பொழுதும் யார் ஒதுக்கினாலும் யார் என்னை தள்ளினாலும் என்னுடைய தாயின் அன்பு மாறவே இல்லை. அவள் சொன்னதெல்லாம், ஒரு நாள் என் பிள்ளையை என் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் என் மகனை என் ஆண்டவர் மாற்றுவார், அவனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் அதிகமாக இருந்தது நிமித்தமாக அவள் அநேக புத்தகங்களிலே அநேக ஊழியர்கள் வந்து சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை அங்கே பக்கமாக 1000 500 என்று தடவைகளாக அதே சொன்ன சொல்லை வார்த்தையை எழுதி முழங்காலிலே ஜெபித்து தன் கண்ணீர் அதிலே வடிந்து அந்த எழுத்து தாள்கள் கூட அங்கே மையெல்லாம் கசைந்து போயிருக்கிறதை நான் அண்மை நாட்களிலே அவருடைய புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயுடைய ஜெபம் நிச்சயமாக ஒரு மகனை ரட்சிக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை. எனக்கு அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களிடத்தில் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ தேவனிடத்திலே உன் பிரச்சனையை கூறிவிடு. அவராலே மாத்திரம்தான் உன் மகனையும் மகளையும் கரை சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. நீ உன் பிரச்சனையை அறிவிக்க வேண்டியது தேவனிடத்திலே தான். ஹல்லேலூயா.
நீ அங்கே அக்கப்பக்கம் இருக்கிறவரிடத்திலையும் மற்றவரிடத்திலையும் உன் மகனை குறித்து இல்லாட்டி உன் மகளை குறித்து நீ பேசி துக்கிக்கிறது நிமித்தமாக, நீ கவலைப்படுவது நிமித்தமாக உனக்கு எந்த நன்மையும் நடக்க போவது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீ அதிகமாய் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னார், நீ அதிகமாய் தேவனோடு சஞ்சரிப்பாய் என்று சொன்னார், கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதிலளிப்பாராக. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 10ல் 1 பங்கு யாருக்கு தசம பாகம் யார் கொடுக்க வேண்டும்? ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகங்களை எங்கே செய்யணும்? பண்டகச்சாலையிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற 24 மணித்தியாலத்தில் நாங்கள் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நமக்கு தேவன் எத்தனை மணித்தியாலங்களை கொடுத்திருக்கிறார்? 24 மணித்தியாலத்தில் நாங்கள் 2.5 மணித்தியாலத்தை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு கொடுக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் எப்படியாச்சும் கவர் பண்ணிடுவோம், பரவாயில்ல. மற்ற நாளிலே கர்த்தருக்கு கொடுக்குற தசம பாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக அந்த நேரம் முழுவதும் கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாட்டி திருமண காரியமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய எதிர்காலத்தில் வீடு கட்டுற திட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் காலம் தாமதம் ஆகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நீ சரியாக கொடுத்து விட்டால் அவர் உன்னுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் சரியாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்காத பட்சத்தில் ஒருவேளை நம்ம டிவிக்கு அதிகமாய் நேரம் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபோனுக்கு அதிகமாய் நேரம் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி பக்கத்து வீட்டில் உங்களோட அதிகமாய் பேசுறதுக்கும் நம்ம அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா கதைகளையும் கதைக்கிறதுக்கும் நமக்கு நேரம் செலவழிக்கலாம், இல்லாட்டி வீணாக நம்முடைய நேர காலத்தை என்ன செய்கிறோம்? செலவழித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் நாங்கள் எப்படி கவலைப்படுகிறோம்? ஐயோ, என்னுடைய பிள்ளை இன்னும் கரை சேரவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கவில்லை, எங்களுடைய வீடு நாங்கள் இன்னும் கட்டலையே, எங்களுக்கென்று இன்னொரு வீடு இன்னும் அமையவில்லையே, இன்னும் எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று சொல்லி எனக்கு வயசு போயிடுச்சு, காலம் போயிடுச்சு, நேரம் போயிடுச்சு, எல்லாம் போய் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு நேரத்தையும் காலத்தையும் சரியாக ஒதுக்கிப்பார், உன்னுடைய நேரமும் காலமும் எல்லாம் சரியாக நேர்த்தியாக நடக்கும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் நீ தேவனுடைய சமூகத்திலையும் தேவனுக்கு நீ நேரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீ நேரத்துக்கு தேவனுக்கு காலத்தை நேரத்தை கொடுக்காத பட்சத்தில் யார் உன் அருகில வந்து நிற்கிறது? சத்துருவானன் ஒரு அருகில வந்துடுவான். ரைட். வந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். உன் சுயத்தில் நீ கவலைப்படுற மாதிரி உனக்கு துக்க பாரு, உன் வாழ்க்கை இப்படியே போயிடும், எனக்கு எதிர்காலமே இல்லை, நீ இப்படியே கெட, உனக்கு பாரு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், பாரு அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு இந்த கவலையையும் துக்கத்தையும் வேதனையும் உனக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவான். ரைட்டா? அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? பாஸ்டர், எனக்கு ஒரே கவலை பாஸ்டர், என்னை பற்றி ஊராக பேசுகிறாங்க, என்னை குறித்து அப்படி கைக்கிறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, இப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பிசாசுக்கு நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்காத நேரம் அவனுக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கிடைச்சிருச்சு. இப்போ அரை வீட்டுக்குள்ளே யார் வந்துட்டா? யார்? பிசாசு மெல்ல வந்துட்டான். துக்கத்தை கொண்டு வருகிறவன் யார்? பிசாசு. ஹல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்துகிறவன் யார்? பிசாசு. உன் சமாதானத்தை குலைக்கிறவன் யார்? பிசாசு. இதெல்லாம் நல்லா தெரியும் பாஸ்டர், இது ஆளும் தான் பிரசங்கம் பண்ணி நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் அவனோட கூட என்ன செய்கிறோம்? கூட்டமைப்பு வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டா நீ நேரம் கொடுக்காத சமயத்தை பார்த்து என்ன செய்கிறான்? பிசாசு உன்னை கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்து, ரைட், இவன் நேரம் கொடுக்கலையா, டிவியை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், டக்குன்னு ஒரு டிவியில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் ஒரு காட்சி இல்லாட்டி ஏதாச்சும் பழைய சம்பவத்தை கொண்டாந்து அப்படியே காட்டி அப்படியே கவலைக்குள்ளே கொண்டு வந்து எங்களை அப்படியே மெல்ல சிந்தனையை பிடிச்சிருவான். பிடிச்ச பிறகு இப்போ பாஸ்டர் என்ன செய்வார்? ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதிங்க, இவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டு இப்போ உனக்கு உதவி செய்யணும்னு பக்கத்தில் வரும்போது அங்கே யார் இல்லை, அவருக்கு அங்கே இடம் இல்லாததுனால அவருக்கால என்ன செய்ய முடியலை? உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா.
ஏன்னா அங்கே பிசாசுக்கு நீ இடம் கொடுத்ததுனால நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி உலகத்துடைய காரியங்களுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் செலுத்தினது நிமித்தமாக உன் அருகிலே உன்னை ஆளுகை செய்யும்படி உன்னுடைய ஆசனத்திலே வந்து அமர்ந்தவன் யார்? பிசாசு. ஹல்லேலூயா. இவன் அங்கே அமர்ந்தது நிமித்தமாக என் கர்த்தர் அங்கே வந்து அவருடைய ஆளுகையை நடப்பிக்க முடியவில்லை. அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய கண்ட்ரோல் உனக்குள்ள கொண்டு வர அவரால் முடியவில்லை. அங்கே பிசாசு சொல்லுகிறான், இங்க உங்களுக்கு இடம் கிடையாது, எனக்கு தான் முதலிடம். ஹல்லேலூயா. கடவுளை விட எதையாவது முக்கியத்துவம் செலுத்தினா அது என்ன? அது அர்த்தம், அது ஒரு விக்கிர ஆராதனை. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் விக்கிர ஆராதனை விட்டு விலகி வந்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் விக்கிர ஆராதனை நாங்கள் செய்யவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ கடவுளை விட எதற்காவது நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தினால் அது என்னது? விக்கிர ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, ஆண்டவரை விட நமக்கு எங்களுடைய மகளும் எங்களுடைய மகனும் எங்களுடைய கணவரும் முக்கியமாக இருப்போம், கடவுளை விட. ரைட்டா? நான் அதாவது சொல்ல வேணும், அது அகாப்பே அன்பு. கடவுளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும், அடுத்ததாக எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா கடவுளை விட எதையோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கூடுதலாக பாருங்கள், பெண்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? கணவருக்கு ரொம்ப முக்கியத்துவம். கணவன் போட்டு செம்மையாக சாத்துன்னு சாத்துவான். ஹல்லேலூயா. அங்கே அவன்கிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. எந்த நாள் வந்து ஆண்டவரே என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் பாஸ்டர் எந்த மாற்றம் இல்லை, அவருக்காக ஜெபிங்க, அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறாரே இல்லை, அவர் இஷ்டப்படி தான் அவர் வாழ்கிறாரு, குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, சொல்லுங்க சம்பாதிக்கிறாரு இல்லை, சொன்ன பேச்சு கேட்குறாரே இல்லை. ஆனால் உன்னுடைய முதலிடம் யார் மேலே இருக்குது? கடவுள் மேலே இல்லை, உன் கணவர் மேலே தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீ உட்காந்து ஜெபிச்சா, ஆண்டவரே கணவரை மாற்றுங்க, கணவரை மாற்றுங்க, கணவரை மாற்றுங்க. ஹல்லேலூயா. காலையிலிருந்து அந்தி மட்டும் அந்த ஜெபம் மாத்திரம்தான், அதை மட்டும்தான் ஜெபிக்கிறது, அதை மட்டும்தான் யோசிக்கிறது, அதுவே வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு அதிலே முக்கியத்துவம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அசைவும் வரப்போவது கிடையாது. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூடுதலாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய கணவரை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கையில் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தருக்கு தான் முடியும் உங்களுடைய கணவரை மாற்றுறதுக்கு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கடவுளுடைய வேலையை நாங்கள் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. கடவுள் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும், ரட்சிப்பில் நடத்த முடியும், விடுதலை ஆக்க முடியும். இதெல்லாம் யாருக்கு செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்கிறோம்? கடவுள் ஆகிடுறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவார், எத்தனை பேர் தான் மாற்றிக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர் தான் ரெச்சிப்பில் நடத்துறதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன செஞ்சிடும்? கடவுளுடைய வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நாங்கள் போயிட்டு எந்த நேரம் கணவர்கிட்ட நச்சுன்னு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பைபிளை வாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என்ன கேட்க மாட்டீங்க. அவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா பாருங்கள், கவனிக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களோட கணவரை வைத்து அவருடைய பாதத்தில் நேரத்தை செலவழித்து பாருங்கள், கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தராலே மாத்திரம்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும், எங்களாலே முடியாது. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால். ஹல்லேலூயா. அவரால் கூடணுமா இருந்துச்சுன்னா நீ அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் இதய அறையிலே இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், யாருக்கு நாங்கள் அதிகமாய் இடம் கொடுக்க போகிறோம். உங்களோட வீட்டில் அதிகமாய் தேவ சமூகத்துக்கு நீ இடம் கொடுக்குறீங்களா, அதிகமாக டிவி வேலை செய்தா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. இல்லாட்டி உங்களோட வீட்டில் அதிகமாக உங்களோட கையில் இருக்கிற தொலைபேசி ரொம்ப வேலை செய்தா, இல்லாட்டி தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களான்னு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. நிச்சயமாக நீ கர்த்தருக்கு நேரத்தை செலவழிக்கும் பொழுது கர்த்தர் உன் வீட்டிலே, உன் அறையிலே, உன் குடும்பத்திலே அங்கே வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க், இதுக்கு பிறகு நீங்கள் 2 ராஜாக்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பின்னுக்கு வாசித்து பாருங்கள். அந்த வீட்டிலே எலிசாவுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் அவள் என்ன செய்யலை? குழந்தைய வேணும்னு கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த தாசனை கொண்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் அந்த எலிசா கேட்குறாரு, ஏதாவது உனக்கு நான் செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. ஏன்னா நீ என்னை ரொம்ப விசாரிக்கிற, நீங்க வரும்போதெல்லாம் எனக்கு இங்க வந்து என்ன செய்யற, ஒரு அறை வீட்டில் என்னை தங்க வைத்து எனக்கு வேண்டிய சகல நற்குணங்களிலும் என்னை விசாரிக்கிறபடியால் நான் எதையாவது ஒன்று நான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தரை நாங்கள் ரொம்ப அவரை நாங்கள் கவனமாக பத்திரமா நாங்கள் ரொம்ப விசாரித்து பார்த்தோம்னா அவர் எப்படி இருக்கும், ஐயா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய ஏதாச்சும் நாங்கள் நம்ம என்ன செய்யணும், எதையாவது ஒன்று அவருக்கு செஞ்சிடணும், ஏதாவது ஒரு ஹெல்ப்பை நாங்கள் செஞ்சிடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற குறையை தேடி பார்த்து அவருக்கு இல்லாத ஒன்றை தேவனிடத்திலே பெற்று தரும்படி கேட்டு அதை பெற்று தருகிறார். ஹல்லேலூயா. நீயும் கூட ஆண்டவருக்கு நீ எவ்வளவுக்கு உன் அறையிலையும் உன் அறை வீட்டிலையும் நீ இடம் கொடுக்கிறியோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உன் நேரத்தை நீ செலவழிக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன் குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இயேசுவின் ரத்தம், ஜெயம், இயேசுவின் ரத்தம், ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் உடைத்து எறிகிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நீ உன் அறை வீட்டிலே கர்த்தர் உன்னை ஆளுகை செய்யும்படி அவருக்காக நீ விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி ஆளுகை செய்ய போறார் தெரியுமா? நீ ராஜரீகம் பண்ணத்தக்கதாக. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் தேசத்தை அசைக்கத்தக்கதாக, உன் பட்டணத்தை அசைக்கத்தக்கதாக, நீ இருக்கிற பகுதியை தேவன் உன்னை கொண்டே அசைக்கும்படி திட்டம் தீட்டியிருக்கார் ஐயா. ஹல்லேலூயா. அவருக்கு வேணும் நீ அண்டர் கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நீ வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன செய்கிறோம், ஓடி வந்து தேவனுடைய கையை பிடித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்படியே கையை விட்டுட்டு என்ன செஞ்சிடறோம், எங்க போக்கில் நாங்கள் போயிடுறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் ஆண்டவர் எங்கள் கையை பிடிச்சா என்ன செய்ய முடியாது, எங்களால் ஓட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என் கையை பிடிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அநேகர் இந்த இடத்துல தரிசனங்களை பார்க்க போகிறீங்க. வரங்கள் இல்லாதவருக்கு கர்த்தர் புதிய வரங்களை கொடுக்க போகிறார். அந்நிய பாஷையிலே ஆராதிக்க முடியாதவர்களுக்கு தேவன் அந்நிய பாஷையை உங்களோட வாய்களிலே வைக்க போகிறார். தீர்க்க தரிசன ஆவியை விரும்புகிறவர்கள் மேல் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைக்க போகிறார். ஒரு எழுப்புதல் அபிஷேகம் உன்மேலும் என் மேலும் கட்டி பிடிக்க போகிறது. ஹல்லேலூயா. அநேகர் மேலே ஒரு புதிய அபிஷேகம் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இந்த கூடாரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாக ஹைதராபாத் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே பீகாருக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். பீகாருக்கு என்னை ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. 2009ஆம் ஆண்டு 2008-09 எங்களுடைய இலங்கை தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஆகஸ்டினாட ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய செய்திகளை கேட்டு நானும் ஒரு மிஷனரியாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி பீகாருக்கு கடந்து போனேன். அண்ணா அவருடைய அறைக்கு என்னை அழைத்து ஜெபித்த போது அவர் சொன்னார், உனக்கு இங்கே ஊழியம் கிடையாது, உன் தேசத்துக்கு போ, யுத்தம் நடக்கிற பகுதியில் போய் ஊழியம் செய், அங்கே தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னபோது நான் அந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் வெளிக்கிட்டு வந்துட்டேன். நான் வரும்போது ஹைதராபாத்தில் தான் நான் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஒரு வீட்டில் நான் தெலுங்கு பாஷையை பேசக்கூடிய ஒரு குடும்பம். அதில் ஒரு மகள் ஒன்று இருந்தால், அவளுக்கு 16 வயது நிறைந்த ஒரு பிள்ளை. அவளுக்கு பிளட் கேன்சர் நோய். அந்த நோய் அவளை பிடித்திருந்த நிமித்தமாக அந்த குடும்பமே கலங்கி கொண்டிருந்தார்கள். அந்த முழு குடும்பம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள், குறுகிய ஒரு கொஞ்ச நாளத்துக்குள் இவருடைய உயிர் பிரிந்துவிடும், அதனால் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னபோது அவர் அந்த பிள்ளையை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து கொண்டார்கள். அவளுக்கு சில ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க, ஆனால் எதுவும் சரிவரவில்லை. ஆனால் எல்லா சொந்த பந்தங்களும் அவர் வீட்டுக்குள் வர ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நானும் ஹைதராபாத்திலே அந்த பகுதியில் இருந்தபோது திடீரென்று எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட போது எனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம். நான் யோசித்தேன், எப்படியாவது இந்த மகளுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தே ஆக வேண்டும்.
ஹல்லேலூயா. இவளை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அற்புதமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு 7 நாட்களாக கண்டினியூவாக நான் உபவாசம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், எனக்கு தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தால் போதும், நான் மற்ற நேரங்களெல்லாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், அவளுடைய சுகத்தை நான் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரனாகிய எங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். ஒரு பட்டணத்துக்கோ ஒரு பகுதிக்கு போய் எதையாவது கர்த்தர் செய்தால் மறுபடி எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், மறுபடி அந்த பகுதியில் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் தேவனுடைய ராஜ்யத்துடைய பகுதியை இந்த பகுதியிலே தீவிரமாய் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி 7 நாட்களாக என்னுடைய உபவாசத்தை நான் தொடர ஆரம்பித்தேன். முதல் நாள் நான் உபவாசத்தோடு இருந்து அந்த பகுதிக்கு நான் கடந்து போய் அந்த மகளோடு இயேசுவை பற்றி பேசினேன். அவள் ஒரு அழகான ஒரு பொம்மையை போல ஒரு அழகான ஒரு பிள்ளை, 16 வயது, ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளை. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, இப்படி அருமையான ஒரு பிள்ளையுடைய மரணத்தை நான் பார்க்கக்கூடாது. இது எப்படியாவது இவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவளுக்குள் தேவ அன்பு கடந்து வர வேண்டும், சுகம் வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக தினந்தோறும் கடந்து சென்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் எனக்கு பக்கத்தில் வந்தவர் இன்டர்பிட் பண்ணுகிறவர், அவர் தான் என்ன செய்வார், இன்டர்பிட் பண்ணுவார். அவர் டயர்ட் ஆகிடுவார், அவ்வளோ கதை பேசி 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 அந்த மகளோடு கதைத்து முதல் நாள் ஆகினது, 2வது நாள் ஆகினது. அவர் படுக்கையிலே படுத்திருந்தவள் எழும்பி உட்கார ஆரம்பித்தாள். அதுக்கு பிறகு அவளுக்குள் ஒரு பெரிய உற்சாகம் வர ஆரம்பித்தது. அவருடைய முகமெல்லாம் ஒரு வெளிச்சத்தை போல் மாறியது. அதுக்கு 3வது நாள் 4வது நாள் நான் அங்கே போகும்போது அவங்களுடைய வீடு ஒரு மேல் மாடியில் இருக்கும். அவங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எப்படா நான் வருவேன் என்று சொல்லி அவள் அந்த மேலே ஜன்னல்ல இருந்து பார்த்து கொண்டே இருப்பாள். திடீர்னு உங்களை கண்டோன்னே துள்ளி குதிப்பாள், வந்துட்டாங்கன்னு சொல்லி அவள் சந்தோஷப்படுவாள். அவளுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வர ஆரம்பித்தது. அவள் இயேசுவை துதிக்க ஆரம்பித்தாள். அவள் சொன்னாள், எனக்கு பயம் என்னை விட்டு போய்விட்டது, எனக்குள்ள தேவனுடைய அன்பு பெருக ஆரம்பித்திருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன் என்று சொல்லி அவள் எழும்பி கர்த்தருக்காக ஆராதிக்கிறதையும் சந்தோஷப்படுகிறதையும் பார்த்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய சந்தோஷத்தோடு என் தேசத்தை விட்டு நான் கடந்து சென்றேன். 7வது நாள் நான் கடைசி நாள் நான் ஃபைட்டுக்கு ஏறுவதற்கு முதல் நாள் கடைசியாக அவரிடத்துல சொன்னேன், எனக்கு ஏதாவது ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப கரைச்ச கொடுக்குறேன்ட்டு எனக்கு அந்த மகளை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி அப்போ அவங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சொல்லி நான் விடை பெற்றேன். நாங்கள் ஒரு நாளைக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் பரலோகத்தில் சரி சந்திப்போம், எனக்கு தெரியலை, பரலோகத்தில் சரி சந்திப்போம். நாங்கள் என்றைக்குமே ஒரு நாளைக்கு நான் மறுபடி வரும்போது நான் உன்னை பார்ப்பேன் சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு நான் இடத்தை விட்டு கடந்து போய்விட்டேன். கடந்து போய் ஒரு வாரம் சென்றது. ஒரு 14 நாட்கள் 10 நாட்கள் மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு கால் வரும்போதெல்லாம் டக்குன்னு நான் கால் வந்தவுடன், அந்த மகளுடைய பெயர் ஷைனி, நான் உடனே கால் வந்தவுடன் கேட்பேன், ஷைனி எப்படி இருக்கிறாள்? அவங்க சொல்லுவாங்க, ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறாள் அப்படின்னு சொல்வார்கள். திடீரென்று ஒரு நாள் ஷைனி எப்படி இருக்கிறாள் என்று நான் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், ஷைனி இறந்து விட்டாள் என்று. எனக்கு ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கவும் முடியவில்லை, ஏன் இப்படி நடந்தது என்று நினைத்து கொள்ளவும் முடியவில்லை. தேவனோடு இருந்த அந்த உற்சாகம், அந்த பலன், அந்த கர்த்தரோடு இருந்த எல்லாம் என்னை விட்டு உடைந்து போய்விட்டது. துக்கு தூளாக உடைய ஆரம்பித்தேன். இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு கீழே விழுந்து கதறி அழுதேன். என் ஆண்டத்தில் கேட்டேன், ஏன் ஆண்டவரே நீங்கள் இது செய்தீர்கள்? என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போய்விட்டதே. நான் எந்த அளவுக்கு உம்மிடத்திலே மன்றாடினேன், எந்த அளவுக்கு நான் உம்மை பற்றி பேசினேன். இருந்த போதும் ஏன் இப்படி ஒரு செய்தியை நான் கேட்க வைத்தீர்? ஒருவேளை நீர் அதை கேட்க விடாமல் அந்த செய்தி வராமலே வைத்திருக்கலாமே, நான் சந்தோஷத்திலே இருந்திருப்பேனே, இதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்பவும் கதறி அழுதேன். அழுதது மாத்திரமல்ல, என் வீட்டில் ஒரு அறை இருக்கும், அங்கே நான் ஜெபிப்பது உண்டு. அந்த ஜெப அறைக்குள்ளே உட்கார்ந்துருந்தேன். என்னை தேடி ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். தம்பி சொன்னார், அண்ணா எனக்காக கொஞ்சம் ஜெபிக்கலுமான்னு கேட்டார். அப்பொழுது நான் உள்ளத்தில் இருக்கிற என்னுடைய குமரதலையும் என்னுடைய சூழ்நிலையும் அவனுக்கு நான் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. எப்போதை போல் ஓகே வா ஜெபிக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னால் மனப்பூர்வமாய் அவனுக்கு ஜெபிக்க முடியவில்லை. அந்த ஜெபத்தில் அவனை கொண்டு செல்லவோ அவனுக்காக பிரார்த்திக்கவோ எந்த எண்ணமும் கிடையாது. என் சிந்தனையெல்லாம் இதை குறித்து தான் யோசனையாகவே இருந்தது. அப்பொழுது அவன் முழங்கால் போட்டு உட்கார்ந்தான். நான் ஜெபிக்கணுன்ற நேரத்திலேயே அவன் உடனடியாக அந்த அபிஷேகத்தில் அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுத்தவன் ஒரு பல மணித்தியாலமாக எழும்பவே இல்லை. நான் யோசித்தேன், ஏன்
இவன் இவ்வளவு நேரமா விழுந்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அப்படியே இருக்கும்போது திடீரென்று எழும்பினான். எழும்பி சொன்னான், அண்ணா நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். நான் கேட்டேன், என்ன தரிசனத்தை நீ கண்ட? அவர் சொன்னா, ஒரு வெள்ளை அங்கி உடுத்துறது, ஒரு வெள்ளையா இருக்கிறாரு, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அவருடைய மடியில ஒரு அழகான ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. அவருடைய தலையில முடி இல்லை, ஒரு ஒரு பொம்மையை போலன்னு சொல்லி இந்த சைனியுடைய அவ்வளோ அடையாளத்தையும் அவன் எனக்கு கூறினான். அப்பொழுது எனக்கு தெரிந்தது, கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒரு செய்தி வர ஆரம்பித்திருக்கிறது. தேவன் எதையோ ஒன்றை எனக்கு சொல்ல வந்திருக்கிறார் என்று நினைத்து நான் சொன்னேன், மறுபடி நீ ஜெபி, கர்த்தர் உனக்கு ஏதாவது சொன்னால் எனக்கு மறுபடி நீ சொல்லு என்று சொல்லி நான் கதறி அழ ஆரம்பித்தேன். அப்படியே அவன் கீழே திரும்பி மறுபடி விழுந்தான். விழுந்து மறுபடி மீண்டுமாய் அநேக நேரத்துக்கு பாடி எழும்பி சொன்னான், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல சொன்னார், என்ன தெரியுமா? நரக வாசலை எட்டியிருந்தவளை நீ பரலோகத்துக்கு இணைத்தது நிமித்தமாக உன் நிமித்தமாய் என் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என் மகனே, நீ கவலைப்படாதே, நீ துக்கிக்காதே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்னால் அழைக்கப்பட்டு இருக்கிற, உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் என்னோடு திருவுளம் பற்றினார். அப்பொழுதுதான் எனக்கு ஜீவன் உண்டாகியது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, மரிக்கிறதற்கு முன்பதாக இங்கே இருக்கிற அநேகருடைய மரணத்துக்கு வாசலை எட்டி இருக்கிறவர்களை விடுவிக்க கூடுமானால் சீக்கிரமாய் விடுவி. இது உன்மேல் விழுந்த கடமை. கர்த்தர் உன்னுடைய ஆசனத்துக்குள் அமர்ந்து உன்னை ஆளுகை செய்து உன் நிமித்தமாக பிசாசுடைய கையில் இருக்கிற, பிசாசுடைய பிடியில அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவருடைய திட்டம் தீட்டி இருக்கிறார். அதுவே தேவன் மேல் வைத்திருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. உன் மூலியமாய் அவருடைய அக்கினி வெளிப்பட வேண்டும், உன் மூலியமாய் அவருடைய அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். ஆனால் பிசாசுக்கு நன்றாக தெரியும், நீ அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தால் நிச்சயமாக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை நீ விடுவிப்பாய் என்று. ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு தந்திரமாக உனக்கு அநேக கவலைகளையும் துன்பங்களையும், உன்னுடைய கணவரை குறித்து, உன்னுடைய பெற்றோரை குறித்து, உன்னுடைய காணி பூமிகளை குறித்து, உன்னுடைய சொத்து பத்தங்களை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உனக்கு இருக்கிற ஆசி பஸ்தங்களை எல்லாத்தையும் நினைக்க வைத்து உன் சிந்தனையை தந்திரமாய் கொள்ளையடித்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாலிப சகோதர சகோதரிகளே, என் வாலிப சகோதர சகோதரர்களே, என் அன்பான தாய்மார்களே, என் தகப்பன்மார்களே, என் அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஆராதித்து விட்டு நீ மாத்திரம் ஆலயத்திலே சந்தோஷப்பட்டு துதித்து விட்டு சந்தோஷமாக தேவனை துதித்து விட்டு போக போறாயா? இல்லை என்றால் உன்னோடு சேர்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை என் இயேசு பக்கமாய் திருப்பதற்காக உன்னை நீ அர்ப்பணிக்க போறாயா? ஹல்லேலூயா. உனக்காக வாழ்ந்தது போதும். இன்னும் நீ விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற, இன்னும் விக்கிரகம் தான் உன் வாழ்க்கையிலே முன்பதாக இருக்கிறது. உன் குடும்பம், உன் சூழ்நிலை, உன்னுடைய நிலைமையை பார்த்து பார்த்து அதை ஏங்கி அதற்காகவே நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய். இன்னும் உன் அருகில் இருக்கிறவர்களோ, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்துமாவுக்காக நீ உத்தரவாதம். கர்த்தர் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்து வீட்டில் நடக்கிற மரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவன் நரகத்துக்கு போகிறானே, நரக வாசனை எட்டுகிறானே, நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? என் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? என் இருதயத்தின் ஏக்கம் உனக்கு புரியவில்லையா? என் இதய பாரம் உனக்கு தெரியவில்லையா என்று கர்த்தர் ஒரு நாளைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ அழைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? உன் மூலியமாய் ஆண்டவர் யார் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற மத்தியிலே உன்னை கர்த்தர் இந்த ஆலயத்தை இழுத்து வந்திருப்பார் என்று சொன்னால், உன் மூலியமாக இன்னும் ஒரு திரளான கூட்டம் இந்த சபையோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாட்களாக நீ அதிகமாக ஏங்கி தவித்து கவலைப்பட்ட அந்த கவலையை இன்றைக்கு தேவ சமூகத்தில் இறக்கி வைத்திரு. ஹல்லேலூயா. இனிமேல் உன் கவலையெல்லாம்
உன்னை சார்ந்ததாகவும் உனக்கு ஏற்றதாகவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் பக்கத்து வீடும் என் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களும் இன்னும் இயேசுவை அறியவில்லையே, அவர்களுக்கு எப்படியாவது சத்தியம் போக வேண்டும் என்கிற பாரம் உனக்குள்ளே இருந்தால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதிக்கு இடம் கொடுக்கிறாய் என்று அர்த்தம். அப்படி என்றால் உனக்குள் இருக்கிற கர்த்தர் உனக்குள்ள அங்கலாய்த்து கொண்டு உனக்குள்ள ஒரு பாரத்தையும் ஏக்கத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த அறை வீட்டிலே ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நீ என்ன தெரியுமா நடக்கும்? நீ சோர்ந்து போய்விடுவாய். அல்லேலூயா. நீ துக்கித்து கவலைப்படுவாய். அல்லேலூயா. நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீ எழும்பி நின்று கொள்ளுங்க. அல்லேலூயா. முழங்காலிலே இருக்க விரும்புகிறவர்கள் நீ முழங்காலிலே இருங்க. அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அமர்ந்திருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கூடாரத்திலே அசைவாட போகிறார். அவருடைய வல்லமை இங்க இருக்கிற அநேகரை கட்டி பிடிக்க போகிறது. அநேகர் மேல் அந்த அபிஷேகம் வல்லமையாய் கடந்து வர போகிறது. தேவனுடைய ஒரு ரெட்டிப்பான ஒரு வல்லமை, ஒரு ரெட்டிப்பான ஒரு அபிஷேகம் உன்னையும் என்னையும் கட்டி பிடிக்க போகிறது. ஓ ரபா ஷகதா ரபலதா ஓ ரனமா ஷகதா ரரரரா. ஹalleluya. ஒரு அக்கினி உன்னை கட்டி பிடிக்க போகுது. அன்றைக்கு எலியா மேல விழுந்த அபிஷேகம் எலிசாவுக்கு தேவன் ரெட்டிப்பாய் கொடுத்தது போல இன்றைக்கு அந்த அபிஷேகம் 1000 மடங்கு உன்னையும் என்னையும் கட்டி பிடிக்க போகிறது. உன்னையும் என்னையும் அந்த வல்லமை ஆளுகை செய்ய விரும்புகிறது. உன்னையும் என்னையும் அந்த வல்லமை பயன்படுத்த விரும்புகிறது. நீ இடம் கொடுத்தால், உன் அறையிலே தேவனுக்கு இடம் கொடுத்தால் போதும். உன்னுடைய சுய மாமிசம், உன்னுடைய சுய பலத்தின் மேல் சாயாமல், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய இஷ்டத்தின்படி நீ இருக்காதபடி கர்த்தாவே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம், என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனை எல்லாவற்றையும் நான் உம்முடைய கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் முழுமையாய் கொடுக்கிறேன். ஹalleluya. யாரும் அங்குமிங்குமாய் அக்கம் பக்கமாய் யாரை யார் பார்க்க வேண்டாம். ஹalleluya. அவருடைய ஆவியானவர் அநேகரை தொட போகிறார். அநேகர் மேல அந்த அபிஷேகம் விழுகிறது. அநேகருடைய சிரசின் மேல அந்த வல்லமை விழப்போகிறது. அநேகரை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அநேகருக்குள் அந்த அக்கினி பாளையம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த அபிஷேகம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. வரங்கள் இல்லாதவர்களுக்கு தேவன் ஒரு புதிய வரத்தை கொடுக்க போதுமானவர். ஓ ரபா ஷகதா. பெற்றுக்கோ அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கோ அந்த அக்கினியை. அந்த வல்லமை மேல இறங்கிச்சு. ஹalleluya. உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணாத, உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்ளாத, உன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வா. உன்னுடைய கட்டுப்பாடு உனக்கு வேண்டாம். உன்னுடைய சுயம் உனக்கு வேண்டாம். உன்னுடைய மாமிசம் உனக்கு வேண்டாம். கர்த்தர் தான் உனக்கு வேண்டும். ஆண்டவர் மாத்திரம் தான் உனக்கு வேண்டும். அவருடைய வல்லமை மாத்திரம் தான் வேண்டும். அவருடைய அபிஷேகம் மாத்திரம் தான் வேண்டும். அவருடைய வரங்கள் மாத்திரம் தான் வேண்டும். ஹalleluya. வெளியே வா, வெளியே வா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துரு, வந்துரு. என் மகளே, மகளே, வந்துரு, வந்துரு. உனக்காக வாழ்ந்தது போதும். கர்த்தருக்குள்ள வா, 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 வா. ஓ ரபா பாபா ஷகரா பாபா பா. ஓ ரகதா ரகதா ரபா பாபா. ஓ லா ரபா கதா சகரா பாபா பா. ஹalleluya. உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. அக்கினிக்கு விட்டுக்கொடு. உன் அபிஷேகத்துக்கு விட்டுக்கொடு. உன் பிரசன்னத்துக்கு விட்டுக்கொடு. ஓ ரபா பாபா கதா ரகதா. ஓ லபா ஷகதா ரபா. உன்னை பலமுறை நான் அழைத்தேன். உன் மகளே, உன்னை நான் பலமுறை அழைத்தேன். ஆனால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. வந்துரு மகளே, என் சத்தத்துக்கு செவி கொடு. ஓ ரபா ஷகதா ரகா. ஓ ஹalleluya. இதோ சரீர விடுதலை, அநேக வியாதிகள். ஓ ரபா கதே. உன் குடும்பத்துடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக கட்டுகளை கர்த்தர் அறுத்து கொண்டிருக்கிறார். அநேக வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரபா ஷகதா ரரரா. ஓ thank you Jesus. Hallelujah. ஓ ரபா ஷகதா ரரரா. ஓ hallelujah. 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 ரபா ஷகதா ரரரா. உன் மூலியமாய் நான் யார் என்று வெளிப்பட வேண்டும். உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு நான் உயர்த்த வேண்டும். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்க வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்த வேண்டும். உன் நிமித்தமாய் பயங்கர காரியங்கள் நான் செய்ய வேண்டும். ஹalleluya. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்துரு. ஹalleluya. உன்னை நீ அடக்கி வைக்காதே. உன்னை நீ அடக்கி வைக்காதே. உன்னுடைய கண்ட்ரோல் உனக்கு வேண்டாம். ஹalleluya. ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துரு.
அபிஷேகத்துக்குள்ள வந்துரு, அவருடைய வல்லமைக்குள்ள வந்துரு. ஓ ரபா ஷகதா ரபா, ஓ ரபா கதா ரகதா ரபா, ஓ ஜீசஸ், ஹalleluya. ஓ ரபா ஷகதா ரகதா ரபா. Thank you Jesus. ஓ லா ரபா ஷகதா ரபா, ஓ லா ரபா ரகதா சகதா ரபா, ஓ ரபா ஷகதா ரபா. ஒரு அக்கினி உன்னை கட்டி பிடிக்குது, ஒரு அபிஷேகம் உன்னை கட்டி பிடிக்க விரும்புது. ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ ரபா ஷகதா ரகதா லேதா கோ ஷகதிரி. Thank you Jesus. ஓ ரபா ஷகதா. ஹalleluya. ஒரு வல்லமையை கட்டி பிடிக்குது. நீ கர்த்தருக்கு விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. ஓ ரபகதே, ஒரு எழுப்புதலின் ஆவி, ஒரு எழுப்புதலின் அபிஷேகம். ஓ ஹalleluya. அந்தகார இருள் எல்லாம் அகன்று தேவ வல்லமை உனக்குள்ளே வெளிப்பட விரும்புகிறார். அவருடைய வல்லமை உனக்குள்ளே வெளிப்பட விரும்புகிறார். அவருடைய அக்கினி உனக்குள்ளே வெளிப்பட விரும்புகிறது. ஓ ரபா ஷகதா ரகதா, ஓ ரமா ஷகதா ரரா. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஹalleluya. ஒரு அக்கினி உன்னை கட்டி பிடிக்குது, ஒரு அபிஷேகம் உன்னை கட்டி பிடிக்குது. ஹalleluya. ஓ ராஷா கதா ரகதா. ஓ ஹalleluya. அநேக தடைகள், அநேக தடைகள். ஓ ரபா கதா சகதா ரரா. ஓ ஹalleluya. இயேசு உனக்காக வாழ்ந்தது போதும். ஹalleluya. உன் சுயத்துக்காக வாழ்ந்தது போதும். நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமாக மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஹalleluya அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? என்னோடு சேர்ந்து எல்லாரும் இந்த ஜெபத்தை சொல்லுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவே உம்முடைய உயிர் தெழுந்த இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னுடைய சுயம், என்னுடைய மாமிசம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய உயிர் தெழுந்த இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் மூலியமாய் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படி என்னை முழுமையாக உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். இயேசுவே, எனக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கண்ணீர், துன்பம், துயரம், வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே இறக்கி வைக்கிறேன். இயேசுவே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தையும் பாரத்தையும் நான் உணரும்படி எனக்குள்ளே கடந்து வாரும், கடந்து வாரும், கடந்து வாரும். பரிசுத்த ஆவியே, எனக்குள்ளே ரெட்டிப்பாக இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். ஓ ரபகதாஸே, வாக வாக வாக. ஓ ரபகதா ரகதாரே, உங்க பிள்ளைங்க மேல நீங்க ரெட்டிப்பா இறங்கி வாக தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நீ மறுத்துணை கொடுப்பேன்னு சொன்னீரே. இதோ உம்முடைய அக்கினி பிள்ளைகளை கட்டி பிடிக்கட்டும், அபிஷேகம் உங்களை கட்டி பிடிக்கட்டும். ஓ ரபகதா சகதரா, ஓ லகதா சகதரா, ஓ ரகதா ஷகலே. ஹalleluya. வாங்க வாங்க வாங்க, என்ன ரெட்டிப்பாக நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க அக்கினியால நிரப்புங்க, உங்க அபிஷேகம், உங்க அக்கினி ரபதா ரகதா ரஷகதா. ஓ ஹalleluya. ஓ ரஷகதா ரகதா ரபலதரா. ஹalleluya, ஹalleluya. ஓ ரமஷகதா ரகதா ரரரா. ஓ thank you Jesus. ரமஷகதா ரகதா. ஓ thank you Jesus. Hallelujah. Oh, Rabashagada Rakadara. Hallelujah. Hallelujah. Oh, Jesus.
Jesus. Thank you Lord. Thank you Lord. Oh Rabba Shagada Rabba. ஜீவன் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லம் இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா ஆண்டவரே, பிள்ளைகளை அப்படியே அபிஷேகமாய் நீ எடுத்து உபயோகப்படுத்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையை நடத்துகிற நீ ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. இரட்டந்தனையா எடுத்து நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூலியத்துக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களை முறிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஜெப ஆவி இந்த சபையை கட்டி பிடிக்கட்டும். ஒரு தீர்க்கதரிசன ஆவி இந்த சபையை கட்டி பிடிக்கட்டும். ஒரு எழுப்புதலின் ஆவி இந்த சபையை கட்டி பிடிக்கட்டும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. இயேசுவின் நாமத்திலே சகலத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். பிரைஸ் தி ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை தொடட்டும் அப்பா. இந்த கிருபை எங்களை தொடுவதாக, உம்முடைய கிருபை எங்களை தொடுவதாக. ஓ, உம்முடைய தயவு எங்கள் மேலே இறங்கி வரட்டும். ஹalleluya. ஆமென். ஓ, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமென். ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கைகளை தட்டி ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை. ஓ ரமணதரவா. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய். இந்த ஆண்டு ஒரு வல்லமையின் ஆண்டு, ஒரு அக்கினி, ஒரு அறுவடை. தேவனுடைய அற்புதங்கள் எங்கள் சபையில உண்டாவதாக. ஆமென். அபிஷேக வல்லமை சபையை தொடட்டும். ஆமென். உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான எல்லா தீர்க்க தரிசனங்களை காணும்படியாய், சொப்பனங்களை காணும்படியாய் ஒரு அபிஷேக அக்கினி இறங்கி வருவதாக. ஆமென். அடிமைத்தன கட்டுகள் உடையட்டும். சங்கிலிகள் அறுந்து போவதாக. வியாதிகள் விழுவதாக. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. என் சபையை ஒரு அக்கினி, ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளு. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. புதிய அந்நிய பாஷைகள், புதிய வரங்கள், புதிய கிருபைகள் என் சபையை நிரப்பி 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 நிரப்பி. ஓ ரபா பா 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 பா. ஓ ரபா ல ல ல ரபா. அக்கினி தழல், அக்கினி தழல், அக்கினி அக்கினி ஒவ்வொரு மேல ஒவ்வொரு மேல. ஓ ரிபா ல ல ல ரபா. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயினாலே கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். கிருபை 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 கிருபை. கட்ட விழுதே சாத்தானின் வல்லமைகள் எரிது எரிது எரிது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. வியாதி உடையுது, கட்டுகள் உடையுது. வா வெளியே, வெளியேறு வெளியேறு. கிரிகள் எரிவதாக. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை தந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை தந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. கேளுங்க. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. என் சபை நடுவிலே ஒரு அக்கினி, அது பாய்ந்து அது அலை அலையாய் அக்கினி ஜுவாலைகள் பற்றி எரிவதாக. என் சபை எள்ளி எல்லுகிறோ ஒரு அக்கினி மயமான கற்கள் விழுந்து கொண்டிருப்பது. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. என்
அக்கினி, ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அறுவடையை காண ஒரு அக்கினி, பரலோகத்தின் அக்கினி. எலியாவின் பலிபீடத்தில் விழுந்த ஒரு அக்கினி. அது மனிதருடைய அக்கினி அல்ல, அது பூமியின் அக்கினி அல்ல, அது பரலோக வானத்தின் அக்கினி. என் சபையில் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி விழட்ட ஆண்டவரே, இறங்கி வருவதாக. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே நீர் தெய்வம் அப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் அப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் முக்கியப்படுத்த ஆண்டவரே. கர்த்தருடைய சிங்காசனம், கர்த்தர் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. நம்முடைய சித்தத்தை எங்கள் ஒப்பு கொடுக்கிற எல்லா கைகளை வைத்து ஆண்டவரே, இந்த ஆண்டில ஒரு அக்கினி, இந்த ஆண்டில ஒரு அபிஷேகம், இந்த ஆண்டில ஒரு அறுவடை, ஒரு அற்புதம் எங்கள் சபைகளை உண்டாக வேண்டும் அப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. இன்னும் அதிகமாக நாங்கள் வளரணும், இன்னும் அதிகமாய் வேதத்தை நேசிக்கணும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை எங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரரை வல்லமையாய் தீர்க்க தரிசன ஆவினாலே கர்த்தர் தீர்க்க தரிசியாய் இன்னும் தேசங்களை அசைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.